ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ பாருங்கள், உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டி பேங்க்கோட ஒன் டே கேண்டில். ஸோ நான் டெய்லி உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு அனாலிசிஸ் கொண்டு வருவேன், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ என் லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் வச்சு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் ஐ எம் கிவிங் பியூர் அண்ட் பியூர் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நான் இங்கே இந்த ட்ரிப்பு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வரல, இது என்னோட டிஸ்க்ளைமர். அண்டு யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் போங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மார்க்கெட்டுக்கு முன்னாடி என்ன நடக்கும், என்ன நடக்க சான்சஸ் நிறைய இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நிறைய அனாலிசிஸ் ஒரு 4 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி போட்டுறாங்க. பட் அதோட அக்யூரஸியில் கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே மார்க்கெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு அனாலிசிஸ் கொண்டு வரேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நமக்கு இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரியில் கொரோனா இன்னும் போயிட்டுருக்குது அண்டு நியூ வைரஸ் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயும் இந்தியா ஆல்சோ நிறைய எஃப்ஐடிஎஸ் சைட்லேருந்து கொஞ்சம் ஒரு ஃபியர் இருக்குது. பட் உங்களுக்கே தெரியும், எப்பப்போலாம் ஃபியர் இருக்குதோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும்னு. கொரோனா இருக்குதோ இல்லையோ, பட் மார்க்கெட்டில் இன்னமும் மார்க்கெட் புல்லிஷ் சைடில் தான் இருக்குது. கீழ்ப்பக்கம் இன்னும் வரலன்றது மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ நீங்கள்லாம் கொரோனான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பீங்க, பட் மார்க்கெட் இன்னமும் புல்லிஷ் சைடில் தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் டுடேஸ் லெவல்? முக்கியமான லெவல் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 47,564 அண்ட் 47,586. இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஜோன். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மேலே போகும். இந்த 48,118 ரொம்ப குரூஷியலான ஒரு ஜோன். 48,118. ஸோ முக்கியமான லெவல் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த 48,067லேருந்து இந்த 118க்குள்ளே மார்க்கெட்டில் ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்க்க போனீங்கன்னா இந்த டே கேண்டில் பார்க்க போனீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு மேலே மண்டை மேலே கொண்ட எல்லா மண்டை மேலேயும் கொண்ட இருக்குது, ரைட்? ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லர்ஸ் இருக்காங்க, பட் இருந்தாலும் நீங்கள் ஓவரால் பார்க்க போனீங்கன்னா பையிங் கொஞ்சம் ஹையாக தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டைரெக்ஷன் கிடைக்கணும்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்னா இந்த லெவல், அதாவது 47,564, 586 இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலில் கண்டிப்பாக எனக்கு ஒரு புல்லிஷ் பின் பார் கிடைக்கணும். உங்களுக்கே தெரியும் இந்த புல்லிஷ் பின் பார் எப்படி இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும், 118ல் ரிஜெக்ட் ஆகும், திரும்பவும் 118ல் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகும். ஏன்னா 118ல் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நிறைய பேரிஷ் ப்ரெஷர் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து கிராஸ் ஆகி 395 கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக 48,869 வரைக்கும் போயிடும். சொல்கிறேன் பாருங்கள், 395 கிராஸ் ஆச்சுன்னா சிஇ 869 வரைக்கும் போயிடும். 118ல் பிரேக் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்து சைட்வைஸ் போக சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ 47,286 நல்லா பாருங்கள், 47,286 இந்த 47,286 கிட்ட வந்துருச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட்டில் இங்கே பையிங் ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி பையர்ஸ் வந்து கீழேருந்து மார்க்கெட்டு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடம் ஒரு பையிங் ஜோன். சப்போஸ் இந்த இடத்தையும் பிரேக் ஆகி கீழே சொன்னால் இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக 46,808 வந்துடும். ஓகே, ஸோ முக்கியமான லெவல் பார்க்க போனீங்கன்னா இந்த 47,282 இந்த பிரேக் ஆச்சுன்னா 46,806. அதே மாதிரி 395 பிரேக் பண்ணிச்சுன்னா 869. இல்லாட்டி இந்த 48,118ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடு வந்துடும். அப்போ உங்களுக்கு டார்கெட் 47,564 அண்ட் 47,491 கூட கிடைச்சிரும். ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீனுக்கு மேலே போச்சுன்னா கிளியர் கட் சிஇ, பியூர் சிஇ. இந்த 282க்கு கீழே போச்சுன்னா பியூர் பிஇ. அதே மாதிரி இந்த ரெட் ஜோன்லேருந்து இந்த க்ரீன் ஜோன் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் என்ன நடக்குது இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா. ஸோ பட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் திரும்ப கீழே வரும். அந்த டைம் உங்களுக்கு இந்த 564 அதே மாதிரி 586 உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நம்ம இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த ஜோன் போட்டிருக்கு, இந்த ரெட் ஒரு க்ரீன் ஜோன், இந்த ரெட் க்ரீன் ஜோன், அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்குது.
ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஜோன். ஸோ இந்த ஜோனில் உங்களுக்கு அகைன் பையிங் நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் பாருங்கள், கேண்டில்ஸை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் 48,118 வரைக்கும் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பட் என்னோட ப்ரிஃபர் கேட்டிங்கன்னா 48,067லேருந்து 118க்குள்ளே நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி பேங்க் அனாலிசிஸ். வாங்க நம்ம இப்போது நிஃப்டியோட அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ பாருங்கள், உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 1 hour சார்ட். ஸோ நல்லா பாருங்கள், நிஃப்டியில் ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆகிட்டு திரும்ப ஒரு புல் பேக் எடுத்து மார்க்கெட் இப்போ சஸ்டெயின் ஆகிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு 427க்கு மேலே போச்சுன்னா தாராளமாக சிஇ போகலாம். 568 டார்கெட். சேம் டு சேம் நம்ம பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி இந்த 427 to 349, 21,349 இந்த 427 ஜோன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் உடஞ்சிருச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், உடனே போயிடாதீங்க. எப்போ இந்த 349 பிரேக் ஆகுதோ 289, அதுக்கப்புறம் 21,172, 176. ஸோ இந்த ஜோன் வரும். ஸோ இந்த ஜோனில் திரும்ப ஒரு பையிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜோனில் திரும்ப பையிங் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி போகும், திரும்ப இந்த இடம் வரும், திரும்ப இங்கேருந்து ஒரு பையிங் நடக்க இப்படி சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகி கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ முக்கியமான விஷயம், இன்றைக்கி மார்னிங்கில் என்ன நடக்குது? 427 பிரேக்கப் ஆகிட்டு இந்த சினாரியோ இன்றைக்கி நடக்குதா, இல்லாட்டி இந்த இடத்துல 427ல் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படியே பிரேக் ஆகி 349 பிரேக் ஆகி 289 இல்லை 176 வருதா? இது ரொம்பவும் குரூஷியலான விஷயம். சப்போஸ் இந்த 349 இந்த 339ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு 289 அண்ட் 11 இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூவ் இன்னைக்கு கிடச்சிரும். பை மிஸ்டேக் மார்க்கெட் இப்போ இந்த 176லேருந்து 081 ஜோன் போயிட்டுருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜோனை பிரேக் ஆகி இந்த ஜோன் ஆயிடுச்சுன்னா திரும்ப கண்டிப்பாக உங்களுக்கு பையிங் இந்த ஜோனில் வர சான்ஸ் இருக்குது. பட் இவ்வளோ தூரம் போயிட்டு பையிங் வந்துச்சுன்னா பிலீவ் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இவ்வளோ பெரிய ட்ராப்புக்கு அப்புறம் மூவ் கொடுத்துட்டு இந்த ஸ்விங்கையும் பிரேக் ஆகி கீழே போய் ஸ்விங் ஆன உடனே ட்ராப் போயிடாதீங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா இப்போ பாருங்கள், சப்போஸ் இப்படி போயிட்டு இப்படி வருது, திரும்ப இப்படி போயிட்டு திரும்ப இது பிரேக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க்கெட் இப்போ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரெண்டு டவுன் சைட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ தப்பி தெரியும் மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து சிஇலாம் போயிடாதீங்க. ஸோ மார்க்கெட் டவுன் சைடில் ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு 979 அண்ட் 940 டார்கெட் வந்துடும் இந்த டவுன் சைடு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோடய அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி புரியலன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் இதை வந்து பாருங்கள். ரைட். ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். சிஇ வந்து 21,427க்கு மேலே போச்சுன்னா சிஇ போகலாம். டார்கெட் வந்து 568. ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் தவறி சிஇ போகாதீங்க. ரைட். ஸோ 568 தான் உங்களோட மேக்ஸிமம் டார்கெட் நான் இன்றைக்கி கொடுக்குறேன். ஸோ 568க்கு அப்புறம் மூவ் கொடுத்துச்சுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், நோ இஷ்யூஸ். ஓகே. பட் ரிமெம்பர், எப்போ இந்த 349 இல்லை 289 இந்த கிரேப்பில் 349ல் எப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது மார்க்கெட் 289, 21, 176 அண்ட் 172 வரும். சப்போஸ் இதையும் பிரேக் ஆச்சு மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா 21,081 வந்து பையிங் வந்துட்டுருக்குன்னா உடனே அவசரப்பட்டு பையிங் போயிடாதீங்க. ஓகே. உடனே அவசரப்பட்டு இந்த லோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்குண்டான பலன் கிடைக்கும். ரைட். ஏன்னா இந்த ஜோன் இருக்குது 21,081, இந்த ஜோன் பிரேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய சான்சஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிடும். இன்னமும் 20,979 20,940 வரைக்கும் போயிடும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கியமான குரூஷியல் ஜோன் 21,176, 172. ஸோ மார்க்கெட் இங்கே வந்து இப்படி புல் பேக் எடுத்துகிட்டு போகுதா, இல்லாட்டி மார்க்கெட் இதை உடச்சி பிரேக் ஆகி 21,081 பிரேக் ஆகி கீழே போகுதா, இல்லாட்டி மார்க்கெட் டைரெக்டாக 427ல் போயிட்டு 568 போகுதா, அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் பார்த்து சேஃபாக ட்ரேட் எடுங்க. ஓகே. நான் உங்களுக்கு 3 கண்டிஷனும் சொல்லிட்டேன். இங்கே போனால் சிஇ, இதுக்கு கீழே போச்சுனாலாம் பியூர் பிஇ. அதே மாதிரி மார்க்கெட்டில் இந்த ஜோன் இருக்குது 349, 339, இதில் பிரேக் ஆகி கீழே வந்துருச்சுன்னா 289 அண்ட் 176. ஓகே. ஸோ திரும்ப 176ல் பட்டு திரும்ப மார்க்கெட் போகிற சான்சஸ் நிறைய இருக்குது. முக்கியமான ஜோன் 172 அண்ட் 176 முக்கியமான ஜோன், பையிங் வர சான்ஸ் இருக்குது. சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னா மட்டுமே
உங்களுக்கு கீழே 21081 இங்கே வந்து டான்ஸ் ஆடும், திரும்ப பிரேக் ஆகி 979 940 கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கா. ஸோ இன்னைக்கு ஃபின் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, என்னடா இவ்வளோ லைன்ஸ் போட்டிருக்கேன் புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வாங்க நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸில் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஸோ ஃபின் நிஃப்டியில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு அப் போயிட்டு திரும்ப டவுனு ஒரு புல் பேக், திரும்ப ஒரு டவுன் ஒரு புல் பேக். ஓகே, இந்த புல் பேக் ஸ்விங்கை இந்த ஸ்விங் பிரேக் ஆயிடுச்சு, திரும்ப மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் எப்போ உங்களுக்கு பர்டிகுலர் டைரெக்ஷன் வரும், எப்போ இந்த ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் ஹை 21,271 சாரி 21,271 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஸ்விங் வரும். அந்த வந்து உங்களுக்கு 21,347 வரைக்கும் கொண்டு போகும் உங்களை. சொல்லப்போனால் மார்க்கெட்டில் எப்படி நான் இங்கே டயக்ராம் மாதிரி பாருங்கள். உங்களுக்கு இப்படி போயிட்டு இப்படி வருது, திரும்ப அகெயின் இங்கே வந்துட்டு திரும்ப இந்த இது எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லெவல் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும், ரைட். ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். சப்போஸ் இதையும் பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் வேணால் போங்க, திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே புஷ் ஆகும். மீன்ஸ் பையர்ஸ் திரும்ப வந்து பையரோட ஆதிக்கம் மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆகும்னு பாருங்கள். மார்க்கெட்டில் இப்படி போகும், ஒரு டாப், திரும்ப இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆச்சா திரும்ப இப்படி போகும், திரும்ப இந்த எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு வரும். ஸோ இந்த எம் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, மார்க்கெட்டில் ஆல்ரெடி நீங்கள் இது எம் பேட்டர்ன் நினைப்பீங்க, பட் ஆக்சுவலி மார்க்கெட் டவுன் சைடில் வந்தனால இது 1, அது போயிட்டு இங்கே போயிட்டு திரும்ப இப்படி போச்சுன்னா இங்கே டபுள் பாட்டம் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேர் எம் பேட்டர்னும் டபிள்யூ பேட்டர்ன்லேயும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. மார்க்கெட்டில் எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்றது மார்க்கெட் டைரக்ஷனை பொறுத்து இருக்கு. மார்க்கெட் டைரெக்டாக கீழே வந்து ஃபஸ்ட்டு டச்சிங் எடுத்துருச்சு, திரும்ப ஒரு இடத்துல போயிட்டு செகண்ட், திரும்ப ஒரு தேர்ட், திரும்ப ஒரு ஃபோர்த் இப்படின்னு இருந்துச்சுன்னா 1 2 3 4. ஸோ இந்த 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 மூவ் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து பேட்டர்னை எடுக்கணும். மார்க்கெட் டவுனில் இருந்தால் மேக்ஸிமம் மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா டபிள்யூ பேட்டர்ன், கீழேருந்து மேலே போச்சுன்னா தான் எம் பேட்டர்ன். ஸோ இப்போ மார்க்கெட் இம்பார்ட்டண்ட்டான லெவல் எதுன்னா 271 அண்ட் 250 பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ 271 250 பிரேக் ஆனால் மட்டுமே தான் நீங்கள் வந்து 347 வரைக்கும் எய்ம் பண்ணணும் பிசிஎஸ்ட் வே. அப்படி இல்லையா 21 137 127 பிரேக் ஆகுதா, சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். இந்த இடத்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக 250 271 வந்துடும். சப்போஸ் இந்த லெவலில் வந்து பிரேக் ஆகாமல் கீழே போயிடுச்சுன்னா 2104 வரைக்கும் பாருங்கள். அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா 20,998 அண்ட் 20,920 கூட வந்துடும் கீழே டவுன் சைட் டார்கெட்ஸ். ஓகே, ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லிட்டேன் கிளியர் கட் எங்கே வரைக்கும் போகணும், எங்கேருந்து போகணும்னு. ஸோ இதுக்கு மேலே அதாவது 21,347க்கு மேலே போய் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 410 டெஃபினட்டாக இருக்குது. இல்லாட்டி 20,000 அட்லீஸ்ட் 20,271லேருந்து 347 வரைக்குமே ஒரு டார்கெட் எடுங்க, ரைட். அப்படி இல்லையா இந்த லெவல்லேருந்து கீழே வருதா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருதா, வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு இந்த 21 137 127 ரொம்ப க்ரூஷியலான சப்போர்ட் ஜோன், ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இதை பிரேக் ஆச்சுன்னா 21,045 வந்து டவுன் சைட் டார்கெட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஐ ஹோப் கிளியர் இன்னைக்கு ஆன்சர்ஸ். நீங்கள் ஃபின் நிஃப்டியில் எப்படி பண்ணணுன்ட்டு இந்த வீடியோ புரியலன்னா ஒரு 2-3 டைம்ஸ் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். ஒரு மைண்டில் ஒரு பிக்சர் கிளியர் பண்ணுங்கள். பிக்சரைஸ் யுவர் செல்ஃப் மாதிரி மைண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பிக்சர் பண்ணால் மட்டுமே தான் இதை நீங்கள் ட்ரேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வாங்க இன்னைக்கு உண்டான உங்களுக்கு 2 ஸ்டாக்ஸ் ஆஃப் த டே இன்னைக்கு 2 ஸ்டாக் ஆஃப் த டே கொடுக்குறேன். ஸோ வாங்க அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டாக் ஆஃப் த டே நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாபர் இந்தியா. ஸோ டாபர் இந்தியாவில் என்னென்னா 534க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு டெஃபினட்டாக 541 வரைக்கும் டார்கெட் கிடைக்கும். 541 அண்ட் ஈவன் 543. ஓகே, ஏன் சொல்கிறேன்னா மார்க்கெட் பாருங்கள் 2 நாளாகவே ஒரு மொமெண்டமே இல்லாத ஒரு மார்க்கெட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மொமெண்டமே இல்லாத ஒரு காரணத்தால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மொமெண்டம் என்னென்னா ஒரு சிசைட் மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுவும் எப்போ போகும்னா இந்த 534க்கு மேலே போனால் மட்டுமே தான் நீங்கள் சிஇ போக வேண்டும். இல்லைனா நீங்கள் தயவுசெய்து சிஇ போயிடாதீங்க. ஸோ அதே மாதிரி பிஇ சைடு எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 526 இந்த 526 பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பிஇ சைட் போயிடலாம். பிஇ சைட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஇயோட டார்கெட் வந்து கிளியர் கட்டாக நான் போட்டிருக்கேன். இட் இஸ் அரௌண்ட் 522 அண்ட் 517. நல்லா பார்த்துங்க, 522 அண்ட் 517. ஸோ டவுன் சைட் டார்கெட். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி இதை நீங்கள் ஸ்டாக் ஆஃப் த டே நம்பர் 1 ஸ்டாக்காக வைங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ வாங்க நம்பர் 2 ஸ்டாக் ஆஃப் த டே என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்பர் 2 ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்னு பார்க்கும்போது பாட்டா இந்தியா. ஸோ பாட்டா இந்தியாவில் நீங்கள் என்ன பண்ண பாருங்கள், ஆல்ரெடி பாருங்கள் மார்க்கெட் ஒரு வாட்டியும் கீழே வரும்போது உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது, திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ கண்டினியூஸாக இதாக இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 1643 மேலே கிராஸ் ஆச்சுன்னா தைரியமாக நீங்கள் வந்து சி சைட் போகலாம். போச்சுன்னா 1667 1663 வரும். 1714 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது பாட்டா இந்தியாவில். ஓகே, ஸோ இது என்னோட ஸ்டாக் ஆஃப் த டே நம்பர் 2 ஸ்டாக். உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் 1617 வந்து பிரேக் ஆகிடுச்சு கீழே போச்சுன்னா நம்ம பண்ணலாமான்ட்டு. ஏன்னா கீழே போனால் நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா 1609 உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கீழே பாருங்கள் 1602 ஒரு சப்போர்ட் ஜோன். இவ்வளோ பெரிய கீழே வந்த அப்புறம் எவ்வளோ பெரிய புஷ் நடந்திருக்கு. ஸோ 1576 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா மார்க்கெட் இப்போ சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை இந்த லெவல் பெஸ்ட் இந்த லெவலில் உடைக்க அட்லீஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1637 பிரேக் ஆகணும். ஸோ 1637 பிரேக் ஆச்சுன்னா 1643 1663 1667 அண்ட் மை ஹையஸ்ட் டார்கெட் 1714. ஸோ பாட்டா இந்தியா நீங்கள் சிஇ சைடை இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். வாங்க இன்னைக்கு தேர்ட் ஸ்டாக் ஆஃப் த டே எக்ஸ்ட்ராவும் நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் தேர்ட் ஸ்டாக் ஆஃப் த டே என்னோட ஃபேவரட் ஹெச்ஐஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட். ஓகே, ஸோ பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், 2737 பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2737 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு 2798 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஸோ இந்த லெவல் 3798 அப் சைட் டார்கெட் சி சைடு இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் 2683 2675 பிரேக் ஆச்சுன்னா இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 2639 வந்துடும். 8375 பிரேக் 2639 அதையும் பிரேக் ஆச்சுன்னா 2585. ஸோ உங்களுக்கு டவுன் சைடும் சொல்லிட்டேன், அப் சைடும் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி எந்த பக்கம் போகுதோ பார்த்து எழுங்க. ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் இந்த 2737லேருந்து 2683க்குள்ளே இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் சைட்வேஸாக இருக்கிற ஒரு காரணத்தினால டெஃபினட்டாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மொமெண்டம் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் 27675 கீழே உடச்சிச்சின்னா 2639, அதையும் பிரேக் ஆச்சுன்னா 2585, அது வரைக்கும் இல்லை. ஸோ சி சைட் 2737 பிரேக் ஆச்சுன்னா 2798. ஸோ லாஸ்ட் இஸ் 2818 வரைக்கும் நான் உங்களுக்கு அப் சைடில் டார்கெட் கொடுக்குறேன். பட் சேஃபாக இருக்கிறனால நான் உங்களுக்கு இந்த லெவல் 2798 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பபாய், ஹாப்பி ட்ரேடிங். இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பபாய் அண்ட் சி யூ அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ் அண்ட் சாரி ஃபார் த லேட் விஷஸ். தேங்க்யூ ஃப்ரம் யுவர் ப்ரொஃபஸர்.